மற்றும் ஒரு அண்மை செய்தி. மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் இணைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியை உடைத்து வெளியேறிய ஏக்நாத் ஷிண்டேவின் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இணைந்துள்ள நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதல்வரானார். தற்போது மீண்டும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் ஷிண்டேவுடன் இணைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் இணைந்த நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியை உடைத்து வெளியேறிய ஏக்நாத் ஷிண்டேவுடன் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இணைந்தனர். அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதல்வரானார். தற்போது மீண்டும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டேவுடன் இணைந்துள்ளனர். தற்போது பல்வேறு மாநிலங்களில் கட்சிகளை உடைக்கும் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் இணைந்த நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் இணைந்துள்ளனர். ஏற்கனவே உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியை உடைத்து வெளியேறிய ஏக்நாத் ஷிண்டேவுடன் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இணைந்தனர். அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் முதல்வரானார். தற்போது மீண்டும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியை சார்ந்த 6 எம்பிக்கள் ஷிண்டேவுடன் இணைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.